Hi students, in this session we will topic Ostwald's dilution law. This is from Ionic equilibrium chapter class 12 right. Ostwald's dilution law so in the concept பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு கான்செப்ட் தெரியணும். அது Arrhenius concept of acids and bases. இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு Ostwald dilution கான்செப்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். Arrhenius என்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா electrolytesல there are two types of electrolytes இருக்குது அப்படினு சொல்றாரு. So one electrolyte is called a strong electrolyte. One is called a strong electrolyte. Another one is called a weak electrolyte. Strong electrolyte, another one is called a weak electrolyte. Okay, so electrolyte அப்படினு சொன்னா என்ன? What is the meaning of electrolyte? So ஒரு electrolyte அப்படினு சொல்றது அது ஒரு ஆசிடா இருக்கலாம், இல்லனா அது ஒரு பேஸா இருக்கலாம், அப்படி இல்லனா அது ஒரு சால்ட்டா இருக்கலாம். Any acid, base or salt, it can act as electrolyte. So what is the meaning of electrolyte? Any substance producing positive and negative ion in water is called a electrolyte. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணும் பொழுது அது கேட்டயான்ஸையும் ஆனயான்ஸையும் பாசிட்டிவ் அயான்ஸையும் நெகட்டிவ் அயான்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லலாம். Electrolyte is a substance which produce positive and negative ion in water. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் we can take HCl. ஒரு பேஸ் எடுத்துக்கிறீங்க. ஒரு பேஸுக்கான எக்ஸாம்பிள் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. ஒரு சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் NaCl சோடியம் குளோரைட். இப்போ நீங்கள் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H plus and Cl minus அது டிசோசியேட் ஆகிடும். ஒரு கேட்டயானையும் ஆனையானையும் அது ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு பேஸ் எடுத்துக்கிறோம். இந்த பேஸை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. ஸ்ப்ளிட்டட் இன்டு Na plus and OH minus பாருங்க கேட்டயான் அண்டு ஆனையானா அது ஸ்ப்ளிட் ஆகுது. இல்லை ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் NaCl it gets splitted into Na plus and Cl minus. அப்போ நமக்கு ஒரு ஆசிடையோ ஒரு பேஸையோ ஒரு சால்ட்டையோ நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்கன்னா டூ டைப்பான அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு டைப்பான அயான் கேட்டயான், அனதர் டைப்பான அயான் பார்த்தீங்கன்னா ஆனயான். அப்போது those substances producing positive ion, கேட்டயான் தான் பாசிட்டிவ் அயான், ஆனயான் தான் நெகட்டிவ் அயான். அப்போ those substances producing positive and negative ion in water is called a electrolyte. அப்போ example of electrolyte we can take acid, base or salt. நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சுகர் எடுத்துக்கிறீங்க. சுகர் இல்லைங்களா, சுக்ரோஸ், கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எலக்ட்ரோலைட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோலைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சுகரையோ இல்லை குளுக்கோஸையோ நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டஸ் நாட் ப்ரொடியூஸ் அயான்ஸ், பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் எலக்ட்ரோலைட்ஸ் டஸ் நாட் ப்ரொடியூஸ் அயான்ஸ். இந்த சொல்யூஷன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த சால்ட் சொல்யூஷன்ஸு, இந்த மாதிரி ஆசிட் சொல்யூஷன்ஸ் அண்ட் பேசிக் சொல்யூஷன்ஸு, இந்த சுகர் அண்ட் குளுக்கோஸ் இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் தெர் இஸ் நோ அயான்ஸ். அப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரோலைட் என்ற சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது அது டிசோசியேட் ஆகிட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இப்போ இந்த Arrhenius என்ற கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த Arrhenius கான்செப்டில் இந்த எலக்ட்ரோலைட்ஸை டூ டைப்ஸாக பிரிக்கிறார். அதாவது ஒன்று ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், another one is called a weak electrolyte அப்படின்னு பிரிக்கிறார். What is the meaning of strong electrolyte? ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொன்னால் என்ன, புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட்ஸும் என்ன வரும், ஸ்ட்ராங் பேசஸும் வரும்.
இந்த வீக் எலக்ட்ரோலைட்டில் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட்ஸும் வீக் பேசஸும் வரும். ஓகே, அப்போது எந்த ஒரு எலக்ட்ரோலைட், அதாவது எந்த ஒரு ஆசிட் இல்லை பேஸ் வந்து 100% வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசோசியேட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்கிறீங்க. The strong electrolyte undergoes complete dissociation in water. 10% இது வாட்டரில் வந்து அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த வீக் எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் தான் டிசோசியேட் ஆகும். இட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன் இன் வாட்டர். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் எலக்ட்ரோலைட், தட் இஸ் வீக் ஆசிட் அண்டு வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. According to Arrhenius concept, those acids and bases undergoes complete dissociation are called strong acids, strong bases. They are called strong electrolytes. இல்லைங்களா? Those acids or bases undergoes partial dissociation in water is called a weak electrolyte or weak acid, weak bases அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ நீங்க ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கு, வீக் ஆசிட் இருக்கு. பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு, வீக் பேஸ் இருக்கு. அப்போ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து we are going to apply for weak acids and weak bases இல்லையா? வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினியஸ் என்ற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லால we are going to use weak acid and as well as weak base. நம்ம இதில் அப்ளை பண்ணி இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா என்ன அப்படின்னு சொன்னால் என்னன்றதை நம்ம இந்த டெரிவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு வீக் எலக்ட்ரோலைட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது 100% வந்து டிசோசியேட் ஆகாது. அது வந்து உங்களுக்கு வந்து பார்ஷியலில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் we are going to discuss about ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவுடைய டெரிவேஷன் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவுடைய டெஃபினேஷன் என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணுறது, இது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அது சொன்னேன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியாது. முதல்ல ஒரு டெரிவேஷன் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் நம்ம ஆஸ்வால்ட் டைலூஷன் லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க, புரியுதுங்களா? ஸோ ரெண்டு டெரிவேஷன் போட போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ஃபார் வீக் ஆசிட், another one is Oswald dilution for weak base. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிடையும் வீக் பேஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆசிட் எடுத்திருக்கோம், அசிட்டிக் ஆசிட், புரியுதுங்களா? எத்தனாயிக் ஆசிடை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கீங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் ஆசிட். ஓகே, யூ டேக் திஸ் வீக் ஆசிட் CH3COOH. ஓகே, இந்த வீக் ஆசிடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? ஸோ இட் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா CH3COO minus and H plus and split ஆகும். ஓகே, ஸோ திஸ் அசிட்டிக் ஆசிட் splitted into acetate ion and as well as H plus ion. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகாது, புரியுதுங்களா? எவ்வளோ மாலிகூல்ஸ் எடுத்தீங்களோ அதை விட கம்மியான மாலிகூல்ஸ் என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு வீக் ஆசிட், இட் அண்டர்கோஸ் ஒன்லி பார்ஷியல் டிசோசியேஷன். ஓகே, இப்போ கவனிங்க, CH3COOH இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, CH3COO மைனஸ், அதுக்கப்புறம் இங்கே H ப்ளஸ். இந்த ரியாக்டண்ட்டை இங்கே போட்டுக்கிட்டோம், அசிட்டேட் இங்கே போட்டுக்கிட்டீங்க, H ப்ளஸ் இங்கே போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் இந்த அசிட்டிக் ஆசிடை நீங்கள் 1 மோல் எடுத்துக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, அப்போது இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டேக்கன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, 1 மோல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு பீக்கரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ 1 மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் எவ்வளோ போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன கிடையாது, there is no ப்ராடக்ட். பிகினிங்கில் வந்து ப்ராடக்ட் நமக்கு 0 மோல்ஸ் தான் இருக்கும். என்ன மட்டும் எடுத்துக்கிறோம், இதில் ரியாக்டன்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னா 1 மோல் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ்
இந்த 1 மோல் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, 1 லிட்டர் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் dissociated into ions. Number of moles dissociated into ions என்ன எடுத்துக்கிறீங்க? இதை வந்து நம்ம ஆல்ஃபா மோல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஆல்ஃபான்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட்டட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட்டட். இந்த இடத்துல எகெயின் என்ன பண்ணுறீங்க? ப்ராடக்ட்டை நாம 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போது 1 மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறீங்க, அதை எடுத்து நாம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து ஆல்ஃபா மோல்ஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கவனிங்க, ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். ஸோ ஒரு ஈக்லிபிரியம் என்ற ஒரு ஸ்டேஜ் வந்தது ரீச் ஆகிட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 மோல் எடுத்தீங்க, ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆகிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - ஆல்ஃபா இருக்கும். 1 - ஆல்ஃபா. ஓகே, இப்போ டிசோசியேட் ஆனதுக்கப்புறம் இது எத்தனை மோல்ஸ் கிடச்சிருக்கும், இது எத்தனை மோல்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. எத்தனை மோல்ஸ் இங்கே அஸ்டிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் அஸ்டிக் ஆசிட் இருக்குது இந்த ஈக்குவேஷனில். எத்தனை மோல்ஸ் இங்கே அசிட்டேட் நமக்கு கிடச்சிருக்கு? அதுவும் 1 மோல். எத்தனை மோல்ஸ் இங்கே H+ கிடச்சிருக்கு? அதுவும் 1 மோல். புரியுதுங்களா? ஸோ அப்போது 1:1:1 ரேஷியோவில் இருக்குது. 1 மோல் அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆச்சுன்னா நமக்கு 1 மோல் அசிட்டேட் கிடைக்கும், 1 மோல் H+ கிடைக்கும். சப்போஸ் இது வந்து 10 மோல்ஸ் டிசோசியேட் ஆகுதுன்னா இதுவும் 10 மோல்ஸ் கிடைக்கும், இதுவும் 10 மோல்ஸ் கிடைக்கும். இது X மோல்ஸ் டிசோசியேட் ஆகுதுன்னா இதுவும் X மோல்ஸ் கிடைக்கும், இதுவும் X மோல்ஸ் கிடைக்கும். அப்போது இங்கே எத்தனை மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அசிட்டேட் அயானும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் H+ அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் த ரேஷியோ இஸ் 1:1:1. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டிசோசியேட் ஆகுது? அசிட்டிக் ஆசிட் வந்து ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல 1க்கு பதிலாக நீங்கள் ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா இதுவும் ஆல்ஃபா தான், இதுவும் ஆல்ஃபா தான். அப்போது ஆல்ஃபா மோல்ஸ் டிசோசியேட் ஆகிறதுனால நமக்கு அசிட்டேட்டும் ஆல்ஃபா கிடைக்கும், அதே மாதிரி H+ நமக்கு ஆல்ஃபா கிடைக்கும். புரியுதா? ரேஷியோ பாருங்க, 1:1:1. ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகுது, அதே ஆல்ஃபா மோல் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது, அதே ஆல்ஃபா மோல் நமக்கு H+ ஃபார்ம் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 1 மோல் அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கீங்க, 1 மோல் எடுத்திருக்கீங்க, ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகுது, பேலன்ஸ் வந்து 1 - ஆல்ஃபா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆல்ஃபா மோல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம். ஓகே, சிம்பிள் we can write the concentration வந்து number of moles into C ன்னு போட்டுக்கிறீங்க. C into 1 - ஆல்ஃபா, C ஆல்ஃபா, C ஆல்ஃபா. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இல்லைங்களா? ஏன்னா இது பார்ஷியலாக தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ we can write ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? KA அப்படின்னு எழுதிக்கிறீங்க. திஸ் KA is nothing but dissociation constant of weak acid. இந்த K நீங்க என்ன சொல்லணும்? இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்போ இங்க என்ன சொல்றீங்க? dissociation constant of என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா weak acid அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க, how to write equilibrium constant உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்டை நியூமரேட்டரில் எழுதணும், ரியாக்டண்ட்டை டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ பாருங்க, this equilibrium constant or Ka dissociation constant equal to concentration of CH3COO minus. இந்த நியூமரேட்டர்ல எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? concentration of H plus divided by என்ன வரணும்? concentration of acetic acid CH3COOH. ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நீங்க எழுதும் பொழுது ப்ராடக்ட் நியூமரேட்டரில் வரும், ரியாக்டன்ட்டு டினாமினேட்டரில் வரும். இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆகிடும்? இங்கே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றி போட்டணும். அப்போ அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு H+ கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன். இப்போ கவனிங்க, இப்போ அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள்? C ஆல்ஃபா. அப்போ இந்த இடத்துல அசிட்டேட் வந்து C ஆல்ஃபான்னு போட்டுக்கணும். H+ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள்?
அதுவும் C ஆல்ஃபா. இங்க C ஆல்ஃபான்னு போட்டுக்கிறீங்க. டினாமினேட்டர் அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு பாருங்க, C into 1 minus alpha. இதை அங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் C ஆல்ஃபா into H plus concentration C alpha divided by denominatorல acetic acid concentration இருக்கு C into 1 minus alpha. C into 1 minus alpha. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த C யும் இந்த C யும் நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ Ka equal to நியூமரேட்டர்ல பாருங்க alpha square C alpha square into C divided by 1 minus alpha. ஓகே ரைட். இப்போ இங்க கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஆல்பா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். திஸ் இஸ் நதிங் பட் டிகிரி ஆஃப் என்ன சொல்லணும், டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றீங்க. இதை நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன் கிடைக்கும். திஸ் ஆல்பா இஸ் நதிங் பட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஓகே, இப்போ நீங்க டினாமினேட்டர்ல பாருங்க, இந்த டினாமினேட்டர்ல இந்த 1 மைனஸ் ஆல்பா இருக்கு இல்லைங்களா, இந்த 1 அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டேக்கன். ஆரம்பத்தில் நீங்க எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கீங்க, 1 மோல் எடுத்திருக்கீங்க, அந்த 1 தான் இங்க போட்டிருக்கேன். வாட் இஸ் திஸ் ஆல்பா? ஆல்பான்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட். ரைட். இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா? இது ஒரு வீக் ஆசிட். ஒரு வீக் ஆசிட் கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆகுமா இல்ல பார்ஷியலா ஸ்ப்ளிட் ஆகுமா அப்படின்னா பார்ஷியலா தான் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ a fraction amount of the அசிட்டிக் ஆசிட் தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டிசோசியேட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் வீக் ஆசிட். எல்லா வீக் ஆசிட்ஸும் வீக் பேசஸும் என்ன ஆகும், ஃபிராக்ஷனலா தான் டிசோசியேட் ஆகும் வாட்டர்ல, கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆகாது. அப்போ இந்த ஆல்பா இருக்குல்ல, இந்த ஆல்பான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இந்த 1 மோல்ல எடுத்தீங்கல்ல, எவ்வளவு அசிட்டிக் ஆசிட் ஸ்ப்ளிட் ஆயிருக்கோ that amount is alpha. That amount is too small. Alpha value is too small for weak acid and weak bases. இப்போ நீங்க 1 மோல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 0.1 மோல் டிசோசியேட் ஆகுது. இந்த 1 மோல்ல 0.1 மோல் டிசோசியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா that point is too less than 10%. இல்ல 10% கம்மி தான் இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்மாலா இருக்கும். அப்போ for weak acid weak base this alpha value is too small. அப்போ நம்ம ஆல்பாவை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ ஸ்மாலா இருக்கிறதுனால this value can be neglected. அப்போ இங்க டினாமினேட்டர்ல இந்த 1 கம்பேர் பண்ணும்போது ஆல்பா வேல்யூ ரொம்ப லோவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ka equal to alpha square C divided by 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா ஆல்பாவை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடுறீங்கல்ல, அப்போ R we can write Ka equal to எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா alpha square C அப்படின்னு எழுதலாம். Ka equal to alpha square C. Or we can write alpha square equal to Ka by C அப்படின்னு எழுதலாம். Or otherwise we can write alpha equal to root of Ka by C. இதான் வந்து Ostwald dilution law உடைய expression. Alpha equal to root of Ka by C. Okay. இப்போ இந்த இடத்துல you know what is alpha? What is alpha? Alpha என்றது degree of dissociation. What is Ka? Ka என்றது dissociation constant of weak acid. You know what is C? C is nothing but concentration. புரியுதா? C என்றது அந்த சொல்யூஷனோட concentration. அப்போ what is Ostwald dilution law? Ostwald dilution law relates, பாருங்க, Ostwald dilution law relates dissociation constant of weak acid, புரியுதா, to its என்னது degree of dissociation and concentration of the solution. இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய இந்த லா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ostwald dilution law. இப்போ Ka என்றது dissociation constant of weak acid, புரியுதுங்களா? ஆல்பா என்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், C என்றது கான்சென்ட்ரேஷன், C என்றது கான்சென்ட்ரேஷன். இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ostwald dilution law அப்படின்னு சொல்றீங்க. Define Ostwald dilution law. Ostwald dilution law relates degree of dissociation with the dissociation constant of weak acid and concentration of the solution. இதே மாதிரியான டெரிவேஷன் வீக் பேஸ்க்கு நம்ம போடலாம்.
புரியுதா? இதே மாதிரி டெரிவேஷன் வீக் பேஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சின்னு வரும். அதாவது இந்த இடத்துல கேஏ இருக்கு இல்லைங்களா, கேஏக்கு பதிலாக கேபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். கேபி என்றது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் பேஸ். அப்போ கேஏ ஆர் கேபி, கேஏ ஆர் கேபி. வீக் ஆசிட்க்கு நம்ம கேஏ யூஸ் பண்றோம், வீக் பேஸ்க்கு நம்ம கேபி யூஸ் பண்றோம். அப்போ வாட் இஸ் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா? ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ரிலேட்ஸ் dissociation constant of weak acid or weak base to its degree of dissociation and concentration of the solution. இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இன்னொரு டெரிவேஷன் பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து டைரெக்டாக போர்டு எக்ஸாமினேஷன்லையும் நீட் எக்ஸாமினேஷன்லையும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். முக்கியமான ரெண்டு ஃபார்முலா நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த ஃபார்முலா ஆல்ஃபா, ஒன்று வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆஸ்வால்ட் டைலூஷன் தான். இன்னொரு ஃபார்முலா பாருங்க, இதில் இந்த H பிளஸ் அயன் கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, சி ஆல்ஃபா. இந்த இடத்துல நீங்கள் H பிளஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா சி ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்க. அப்போ இன்னொரு ஃபார்முலா வந்து H பிளஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா. ஸோ நம்ம ப்ராப்ளம் போடும்பொழுது இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த H பிளஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா எங்கேருந்து வந்தது? ஹவு டு ஃபைண்ட் அவுட் H பிளஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், இல்லை ஹவு டு ஃபைண்ட் அவுட் pH. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து H பிளஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கால்குலேஷன், pH கால்குலேஷன்ஸ்லாம் வரும். அப்போது இங்கே எப்படி H பிளஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், H பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா. ஓகே, இன்னொரு ஃபார்முலா ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA by C. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு சிம்பிள் மட்டும் ஞாபகம் வரணும். ஆல்ஃபா ஒன்று, சி ஒன்று, KA ஆர் KB ஒன்று. புரியுதா? ஸோ அப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ரிலேட்ஸ் dissociation constant of weak acid or weak base to its degree of dissociation and concentration of the solution. Or Ostwald dilution law relates Ka alpha and C or Kb alpha and C. இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம இதே ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை ஒரு வீக் பேஸ்க்கு எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம பார்க்க போறோம்.